ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு சில தினங்களில் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில மாதமான 7வது மாதம் ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது எப்படி இருக்குது. அதாவது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பாக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது எந்த கிரகத்தின் மூலமாக ஏற்படுது, உங்களுக்கு அது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அப்படின்றத பற்றி தான் முன்கூட்டியே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு சில விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால அன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இருந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கலாம். ஸோ மேசராசி நேயர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்குமே சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்னு வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் கோள்கள், அதாவது மாத கோள்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வைத்து தான் அந்தந்த மாதத்திற்கான பலன்களானது கணக்கீடு செய்வாங்க. ஸோ இது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயங்க. அதில் ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது, இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகளானது கட்டாயமாக மேசராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொடுக்க போகுது, அதாவது எந்தெந்த விஷயத்தில் பாதிப்பை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துலலாம் கவனமாக அவங்க இருக்கணும், அவங்களுடைய வேலை, தொழில், குடும்பம், திருமணம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில மாதங்களாகவே நிறைய கஷ்டங்களை சந்தித்திருக்கக்கூடிய மேசம் ராசி நேயர்களுக்கு சனி பகவானோ பார்த்தீங்கன்னா 7.5 சனியாக முதல்ல இருக்கார், அதாவது விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஸோ விரயச்சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பல வகையிலையும் பிரச்சனைகளை இது வரைக்கும் பார்த்துருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. அதாவது வருமானம், வேலை, இது மாதிரி எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இருந்தாலுமே கூட அதிகப்படியான செலவுகளானது கடந்த ஒரு சில வாரங்களாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செலவுகள் எல்லாமே வரக்கூடிய மாதத்தில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ வரக்கூடிய ஜூலை மாதத்தினுடைய முதல் வாரத்தில் இது எல்லாமே குறைஞ்சி உங்களுக்கு வருமானமானது அதிகரிக்கக்கூடிய காலம் ஆரம்பமாக போகுது. அதே போல் தாங்க உங்களோட மனசில் தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே கூட கிடைக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஜூலை மாதம் கட்டாயமாக இருக்கும். சொல்லப்போனால் உங்களுக்கு அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகளானது உருவாக போகுது. எந்த அளவுக்கு இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ஸோ ஒரு சில மேசராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி இதெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வரைக்கும் ஏதாவது சுபகாரியங்களில் தடைகளை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போது சுபகாரிய பேச்சுக்களில் தடைகள் எல்லாமே தாண்டி உங்களுடைய வார்த்தைகள் அனைத்தும் சுமூகமாகவே முடிவடையும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு கவலையில் கூட இருப்பீங்க. ஆனால் இனி அதெல்லாம் இருக்காது. சிலப்போன இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கான வசதி வாய்ப்புகள் கூட அதிகரிக்க ஆரம்பிக்கும். வருமானம் கூடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. என்ன செய்தால் என்ன மாதிரியான வருமானங்கள் கிடைக்கும், என்ன வழிகளில் நம்ம வருமானத்தை ஈட்டலாம் அப்படின்ற பற்றின சிந்தனைகள் உங்களுக்கு இப்போ அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகி உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பல வகையில் பாதிப்புகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இதெல்லாம் உங்களுக்கு இந்த டைமில் சாதகமாக இருக்க போகுது. அதாவது இந்த காலகட்டங்கள் அப்படின்றது ஒரு சில வாரங்களாக இருந்த நிலைகளில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. சொல்லப்போனால் மேசராசி நேயர்களுக்கு கடந்த ஒரு சில நாட்களாகவே நிறைய குழப்பங்களானது ஏற்பட்டுட்டு இருக்கும். அந்த குழப்பம் எல்லாமே உங்கள் மனசில் இருந்து நீங்கி தெளிவு, தைரியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தாலுமே கூட அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதுலேயுமே கலந்துக்காமல் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் அதில் எனக்கு தோல்விகள் தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறதுல நியாயமே கிடையாது. ஸோ முழுமையாக பயன்படுத்தி பாருங்கள். அதில் உங்களுடைய எஃபர்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். தொழில் மற்றும் வியாபாரம் இது எல்லாமே உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ நாளாக முயற்சிகள் செய்துட்டு தான் இருக்கும், தொழிலும் சரி வியாபாரமும் சரி சரியா இல்லையே அப்படின்ற கவலையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. ஏன்னா அதற்குரிய பலன்களை எல்லாம் நீங்கள் விரைவில் அடைய போகிறீங்க. ஸோ அதற்குரிய சூழ்நிலைகளும் சிறப்பாகவே இருக்குது. மேசராசி நேயர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள் தான் காத்துட்டு இருக்குது.
இந்த டைமில் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிமாநிலம் அல்லனா வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு கூட இந்த காலகட்டங்கள் ஒரு பொற்காலமாகவே வந்து இருக்கும். நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இப்போ சால்வ் ஆக போகுது. எதை நினைத்துமே நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது. என்னதான் கதறி கதறி எழுதாலுமே கூட கடவுள் வந்து உங்களை கைவிட மாட்டாருங்க. கடவுளுடைய உறுதுணை உங்களுக்கு இந்த டைமில் இருக்குது. அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் பொழுது எவ்வளோ பெரிய பாதிப்புகள் வந்தாலுமே அதிலேருந்து நீங்கள் முழுமையாக வந்து விடுபட்டுருவீங்க, தப்பிச்சிடுவீங்க. அதோடு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 3 வாரங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. கட்டாயமாக இந்த வாரங்கள் உங்களுக்கு சுபிட்சமானதாகவும் பண வரவில் நல்ல ஒரு திருப்தி தரக்கூடிய வகையிலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் தான் இருக்க போகுது. ஸோ கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட சின்ன சின்ன நெருக்கடிகளை கூட நீங்கள் வந்து தவிர்க்கிறதுக்கான பார்க்கலாம். ஸோ இது உங்களுடைய புத்திசாலித்தனம். அந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்து நீங்கள் தப்பிப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக வந்து செய்யுங்க. மேலும் மேசராசி நேயர்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தாலுமே கூட எல்லா கிரகங்களும் எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு சாதகமான பலன்களை வந்து கொடுக்கறது கிடையாது. ஒரு சில நேரங்களில் ஒரு சில கிரகங்கள் பாதிப்புகளையும் நமக்கு கட்டாயமாக கொடுக்கும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ மேசராசி நேயர்கள் கவனமாக ஒரு சில விஷயங்களில் வந்து இருக்கணும். அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு வீண் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த அலைச்சலால் உங்களுக்கு தூக்கமானது கெட்டு போயிடும். எந்த வேலையுமே வந்து சிறப்பாக வந்து செய்ய முடியாமல் போகும். வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதையுமே வந்து முறையாக உங்களால் வந்து திட்டமிட முடியாது. சரியான ஒரு பிளானிங் இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இது விரய சனி வேறு நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால வீண் விரயங்கள் தான் ஏற்படும். இந்த விரயங்களையும் அலைச்சலையும் தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புத்திசாலித்தனத்தோடு வந்து செயல்படணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட இது மாதிரி வீண் விரயங்களும் அலைச்சலும் ஏற்படுது அப்படின்னா அதில் முறையான பலன்கள் கிடைக்கல அப்படின்னா செய்தும் வந்து பயனில்லை. அதனால் அவசரப்பட்டு நீங்கள் எதையும் செஞ்சிடாதீங்க. ஸோ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்றத யோசித்து கரெக்டாக அதற்கான பிளான்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. அதே போல் தான் எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் யோசிக்காமல் செய்யக்கூடாது. முன்பின் அனுபவம் அப்படின்றது இல்லாமல் எதையுமே வந்து நீங்கள் செய்யவும் கூடாது. எது செய்கிறதா இருந்தாலும் அதை பற்றிய அனுபவ அறிவு அப்படின்றது உங்களுக்கு இருக்கணும். உங்கள்கிட்ட அது மாதிரியான விஷயங்கள் இல்லை அப்படின்னா அது சார்ந்தவர்கள்ட்ட இருந்து அதை நீங்கள் பெற்றுக்கிறதுல வந்து எந்த தயக்கமுமே காட்டக்கூடாது. அதாவது நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை தெரிஞ்சிருக்கக்கூடியவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட எந்த தயக்கமும் காட்டாமல் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது. தெரியாமல் இருக்கிறதுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுல தவறே கிடையாது. ஸோ இந்த டைமில் மேசராசி நேயர்கள் இது மாதிரி வந்து கரெக்டாக வந்து செய்யுங்க. பெரிய அளவுக்கு நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு சாத்தியங்களும் இருக்குது. அந்த நஷ்டங்களை ஈடுகட்டணும் அப்படின்னா கரெக்டாக அதற்குரிய முழுமையான ஒரு செயல்பாடு இருக்கணும். குறிப்பாக தொழில் ரீதியாக நீங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கூட அதில் சின்ன தொகையை மட்டும் செலவு செய்யுங்க. சிறிய அளவில் புதிய முயற்சிகளை தொடங்குறது புத்திசாலித்தனம். அதனால் அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருங்க, நிதானமாக வந்து செயல்படுத்துங்க. மாதத்தினுடைய இறுதி வரைக்குமே உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படின்றது ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் செலவுகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீடிக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த செலவுகள் அப்படின்றது உங்களுடைய குழந்தைகளுக்காக இருக்க போகுது. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் முழுமையான கவனங்களை வந்து கொடுங்க. அவங்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படுதோ அதை அப்போவே வந்து கிளியர் பண்ணுங்கள். ஸோ சின்னதாக ஒரு சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா கூட உடனடியாக அதை வந்து மருத்துவர் அணுகி அதற்குரிய மருத்துவ சிகிச்சைகளை நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் ஆரோக்கிய செலவுகளை வந்து குறைக்கவும் முடியும். அதே போல் தான் அந்த டைமில் யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கடன் வாங்குறதோ கொடுக்கறது இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது. ஜூலை மாதம் செய்யக்கூடாத விஷயங்களில் ஒன்று அப்படின்னா மேசராசினியர்களுக்கு இதுதான். யாரையும் நம்பி எந்த கடனும் கொடுக்காதீங்க, யாருக்கும் வாங்கியும் கொடுக்காதீங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் இந்த டைமில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுத்துடும். ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. இந்த பதிவு பார்த்திங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே கிடையாது அப்படின்றவங்களாம் மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களை அனைத்தும் வந்து பிடிக்கும். இன்கேஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப எளிமையான முறையில் அனைவராலும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்களும் செய்து பயன்பெறுங்க. தொடர்ந்து உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கொடுக்கறதுக்கு மறக்காம மேசராசி நண்பர்களை உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. கட்டாயமாக வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேரத்தில் மனசார உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்களுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை வந்து கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும்.